வெல்கம் டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்னென்னா டிசைன் ஆஃப் ஜர்னல் பேரிங்ஸ். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து என்ன பார்த்துருந்தோம்னா இன்ட்ரடக்ஷன் டு பேரிங்ஸ், ஸ்லைடிங் டைப்ஸ் ஆஃப் பேரிங்ஸ், ஸ்லைடிங் கான்டாக்ட் பேரிங்ஸ்னால் என்ன, ரோலிங் கான்டாக்ட் பேரிங்ஸ்னால் என்ன அப்படின்றது வந்து பார்த்துருந்தோம். ஸோ இன்கேஸ் யாராவது அந்த வீடியோ வந்து பார்க்கலைன்னா பார்த்துட்டு இது பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி இது வந்து என்னென்னா டிசைன் ஆஃப் ஜர்னல் பேரிங்ஸ். டிசைன் ஆஃப் ஜர்னல் பேரிங்ஸ் அதில் வந்து என்னென்னா வேரியஸ் ப்ரொசீஜர்ஸ் வந்து இருக்குது. அந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணோன்னா நம்ம வந்து ஒரு ஜர்னல் பேரிங் வந்து எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்றது வந்து நம்ம இது பண்ணலாம். ஜர்னல் பேரிங்னாலும் சரி, ஸ்லைடிங் கான்டாக்ட் பேரிங்னாலும் சரி, இல்லை பிளெயின் பேரிங்னாலும் சரி, எல்லாமே வந்து ஒன்று தான். கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஜர்னல் பேரிங்னாலும் ஒன்று தான், ஸ்லைடிங் கான்டாக்ட் பேரிங்னாலும் ஒன்று தான். டிசைன் ப்ரொசீஜரில் வந்து என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன ஜர்னல் டைமென்ஷன்ஸ். கொஷினில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா லோடு கொடுத்துருப்பாங்க. லோடு அப்படின்றது வந்துன்னா பேரிங்கில் ஆக்ட் ஆகக்கூடிய லோடு இன் டர்ம்ஸ் ஆஃப் கேஜிஎஃப்ல கொடுத்துருப்பாங்க ஆர் நியூட்டனில் வந்து கொடுத்துருப்பாங்க. இன்னொன்று வந்து என்னன்னா என்னன்றது வந்து என்ன ஸ்பீட் ஆஃப் தி ஜர்னல். நெக்ஸ்ட்டு வந்து என்ன டயாமீட்டர் ஆஃப் தி ஜர்னல் வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா, டயாமீட்டர் ஆஃப் தி ஜர்னல் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் சென்டிமீட்டர் நம்ம எடுத்துக்கணும். கொஷினில் வந்து மெயினாக வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா லோடு கொடுத்துருப்பாங்க, ஸ்பீடு கொடுத்துருப்பாங்க, டயாமீட்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. டயாமீட்டர் வந்து கொஷினில் கொடுக்கல அப்படின்னா வந்து என்ன நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து வந்து என்னன்னா ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் வந்து என்னன்னா ஜர்னல் டைமென்ஷன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து என்னென்னா டிசைன் டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.31. 7.31 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேரியஸ் அப்ளிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. வேரியஸ் அப்ளிகேஷன்ஸுக்கு வந்துட்டு L/D ரேஷியோ வந்து பார்க்கணும். L/D ரேஷியோ அப்படின்றது வந்துன்னா எல்ன்றது வந்துன்னா லென்த் ஆஃப் தி ஜர்னல், டின்றது வந்துன்னா டயாமீட்டர் ஆஃப் தி ஜர்னல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்ட்ரிஃபிகல் பம்புக்கு L/D ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து 1:2 வந்து கொடுத்துருக்காங்க. வந்துன்னா 1:2 அப்படின்றப்ப வந்துன்னா வி கேன் டேக் எனி வேல்யூஸ். 1:2ல் நம்ம வந்து என்ன வேல்யூ வேணாலும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். நமக்கு வந்து கொஷின் ஃபஸ்ட் வந்து என்னன்னா பேஜ் நம்பர் 7.31ல் L/D ரேஷியோ வந்து பார்க்கணும். நமக்கு வந்து கொஷின் வந்து டயாமீட்டர் கொடுத்துருப்பாங்க. அதில் இருந்து லென்த் வந்து கால்குலேட் பண்ணணும். ஆனால் அது என்ன அப்ளிகேஷனோ அந்த அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து என்னென்னா L/D ரேஷியோ வந்து சூஸ் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் டெவலப். ப்ரெஷர் டெவலப்டு வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு வந்து என்ன ஃபார்முலானா ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு W/L × D. W அப்படின்றது வந்து என்ன லோடு இன் டர்ம்ஸ் ஆஃப் கேஜிஎஃப், எல்ன்றது வந்துன்னா லென்த்து, டின்றது வந்து டயாமீட்டர். இந்த ஃபார்முலா வந்துன்னா டேட்டா புக்கில் வந்து இருக்காது. நீங்கள் தான் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.31 டேட்டா புக்கில் வந்து என்ன பேஜ் நம்பர் 7.31. இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நமக்கு வந்து லோடு வந்து கொஷினில் கொடுத்துருப்பாங்க. அந்த லோடு வந்து கால்குலேட் பண்ணணும். தென் எல் வந்து கால்குலேட் பண்ணணும். எல் நமக்கு கண்டுபிடிச்சிருப்போம். தென் டி வந்து கொஷினில் கொடுத்துருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி வந்தோம்னா ப்ரெஷர் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்தோம்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.31 எடுங்க. இப்போ வந்து அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்ட்ரிஃபிகல் பம்ப் வந்து எடுத்திருந்தோம். அந்த அப்ளிகேஷனுக்கு வந்தோம்னா நமக்கு வந்துட்டு இந்த வேல்யூ வந்து கொடுத்துருப்பாங்க. பீரிங் ப்ரெஷர் வேல்யூ வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சென்ட்ரிஃபிகல் பம்புக்கு பீரிங் ப்ரெஷரோட வேல்யூ வந்துன்னா 7 to 14 kg/cm² வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம கால்குலேட் பண்ண வேல்யூ வந்துன்னா இன் பிட்வீன் இந்த வேல்யூக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம வந்து நம்மளோட டிசைன் வந்து சேஃப். நம்ம கால்குலேட் பண்ண வேல்யூ அதாவது நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ண வேல்யூ வந்துட்டு இந்த வேல்யூக்கு வந்து இன் பிட்வீனாக இருந்துச்சுன்னா நம்மளோட டிசைன் வந்து சேஃப். இன்கேஸ் நம்ம வந்து கால்குலேட்டட் வேல்யூ வந்துன்னா இந்த வேல்யூவோட அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து L/D ரேஷியோ வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றது வந்து அர்த்தம். இன்னொன்று வந்துன்னா லோடு வந்துட்டு நியூட்டனில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா லோடை வந்து நம்ம வந்து எப்பவுமே வந்துன்னா நம்ம வந்து கேஜிஎஃப்ல தான் வந்து யூஸ் பண்ணணும். லோடு வந்து நியூட்டனில் கொடுத்துருந்தாங்கன்னா அதை வந்து கேஜிஎஃப்க்கு வந்து கன்வெர்ட் பண்ணணும். நியூட்டன் வந்து கேஜிஎஃப் வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வந்து என்னன்னா டிவைடட் பை 9.81 வந்து போடணும். தேர்ட் ஸ்டெப் என்ன வந்து என்னன்னா செலெக்ஷன் ஆஃப் லூப்ரிகேட்டிங் ஆயில். ஏன் லூப்ரிகேட்டிங் ஆயில் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ஜர்னல் பேரிங். ஜர்னல் பேரிங் அப்படின்றது வந்து என்னன்னா நமக்கு வந்து ஸ்லைடிங் கான்டாக்ட் பேரிங் வந்து தெரியும். அவுட்டர் வந்தோம்னா பேரிங்கோட கேசிங், இன்னரில் வந்தோம்னா ஜர்னல் அதாவது வந்தோம்னா ஷாஃப்ட். இன் பிட்வீன் ஜர்னலுக்கும் பேரிங் கடையில் வந்தோம்னா நமக்கு வந்து லூப்ரிகேட்டிங் ஆயில் வந்து இருக்க போகுது.
ஸோ வந்து என்னென்னா ஸோ நம்ம லூப்ரிகேட்டிங் ஆயில் என்னன்றது வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணோம். ஸோ சில ப்ராடக்ட்டில் வந்து என்னன்னா இசட்டோட வேல்யூ வந்து கொடுத்துருப்பாங்க. இசட் அப்படின்றது வந்து என்னன்னா அப்சல்யூட் விஸ்காசிட்டி ஆஃப் தி லூப்ரிகண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சென்டிபாய்சஸில். ஓகே, ஸோ சில ப்ராப்ளத்தை வந்து இசட்டோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் இசட்டோட வேல்யூ கொடுக்கல அப்படின்னா வந்துன்னா அதை நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம். ஸோ அதுக்கு ஃபார்முலா வந்துன்னா ZN/P. இசட் அப்படின்றது வந்து அப்சல்யூட் விஸ்காசிட்டி, என்னன்றது வந்து ஸ்பீடு, பின்றது வந்து கால்குலேட்டட் ப்ரெஷர். ஸோ இங்கே என்னன்னா நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேட்டட் ப்ரெஷர் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ வந்து என்னென்னா ஸோ நம்ம வந்து ஸோ இதில் வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து இசட்டோட வேல்யூ வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி கண்டுபிடிக்கணும்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.31 எடுத்துக்கோங்க. நம்ம வந்து சென்ட்ரிஃபிகல் பம்ப் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்திருந்தோம். ஸோ இந்த லாஸ்ட் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ZN/P அப்படின்றதுக்கு வந்து வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் சென்ட்ரிஃபிகல் பம்புக்கு ZN/Pயோட வேல்யூ வந்து 2844.5. ஸோ இதை யூஸ் பண்ணி நமக்கு வந்து இப்போ என்னோட வேல்யூ நமக்கு தெரியும், பியோட வேல்யூ வந்து தெரியும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன இசட்டோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ இசட்டோட வேல்யூ கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.41 எடுங்க. டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.41 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு 2 கிராஃப் வந்து இருக்கும். ஸோ 2 கிராஃபில் வந்துன்னா ஸோ செகண்ட் கிராஃப் வந்து பாருங்கள். ஸோ செகண்ட் கிராஃபில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் வந்துட்டு உங்களுக்கு வந்து என்ன டெம்பரேச்சர் கொடுத்துருப்பாங்க, ஒய் ஆக்சிஸில் வந்து என்ன அப்சல்யூட் விஸ்காசிட்டி கொடுத்துருப்பாங்க. அப்சல்யூட் விஸ்காசின்றது ஒன்றும் இல்லை, அதான் இசட்டோட வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் சென்டிபாய்சஸில் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த எக்ஸ் ஆக்சிஸில் இப்போ வந்து என்ன கொஷினில் வந்து என்ன ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அந்த டெம்பரேச்சர் வந்து எடுத்துக்கலாம். இன்கேஸ் கொஷினில் வந்துட்டு ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் கொடுக்கல அப்படின்னா வந்துன்னா நீங்கள் அந்த 60, 70, 80 60 to 80க்குள்ளே எனி வேல்யூ வந்து நீங்கள் எனி டெம்பரேச்சர் வேல்யூ வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ வந்து என்னன்னா ஏன் அப்படின்னா பீரிங்கோட ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் வந்துன்னா 60 degree to 80 degree Celsius. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் 70 degree Celsius வந்து எடுத்துக்கிறேன். ஸோ ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் வந்து என்ன 70 degree Celsius வந்து எடுத்திருக்கேன். இசட்டோட வேல்யூ கால்குலேட் பண்ணது நமக்கு வந்து 12 centipoise வருதுன்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து என்னன்னா ஸோ 70 degree Celsius 70 degree Celsiusக்கு வந்து என்னன்னா 70 degree Celsiusக்கு 12 centipoisக்கு வந்து என்னென்னா நமக்கு வந்து இன் பிட்வீன் 10 and 20 வந்து வருது. ஓகே, ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா 70 degree Celsiusக்கு 12 centipoisக்கு இன் பிட்வீன் நமக்கு வந்து என்னென்னா இங்கே வந்து என்னென்னா எஸ்ஐயோட ஸ்டாண்டர்ட் ஆயில்ஸ் வந்து இருக்குது. எஸ்ஐ 10, 20, 30, 40 up to 70 வந்து இருக்குது. ஸோ 70 degree Celsius 12 centipoise. ஸோ இன் பிட்வீன் 10 and 20 வந்து இருக்குது. ஸோ நான் இப்போ வந்து என்னன்னா ஸோ இன் பிட்வீன் இருக்கனால நான் நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் வேல்யூ வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வேல்யூ வந்து என்னன்னா SAE 20. ஸோ அந்த SAE 20யோட வேல்யூ ஸ்டாண்டர்ட் வேல்யூ வந்து எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து SAE 20 ஸ்டாண்டர்ட் வேல்யூ வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஸோ 70 degree Celsiusக்கு இப்போ வந்து என்னன்னா ஆக்சுவல் இசட் வேல்யூ வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஆக்சுவல் இசட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா 70 degree Celsiusக்கு 20 degree SAE 20 ஆயில் வந்து எங்கே லைன் வந்து கட் ஆகுது அப்படின்றது பார்க்கணும். ஸோ 70 degree Celsius SAE 20 லைன் வந்து எங்கே கட் ஆகுதுன்னா ஸோ நியர்பை 15 கிட்ட வந்து நமக்கு வந்து கட் ஆகுது. சரியா? ஸோ அப்போ வந்துன்னா ஸோ இசட்டோட வேல்யூ வந்து என்னென்னா 14. ஸோ 14 centipoise. ஸோ 70 degree Celsius இந்த பாயிண்ட்டு அடுத்து வந்தோம்னா 20 லைன். ஸோ அப்படின்றப்ப வந்தோன்னா ஸோ 15க்கு முன்னாடி நமக்கு வந்து கட் ஆகுது. ஸோ அப்படின்றப்ப வந்தோன்னா இசட்டோட வேல்யூ நான் வந்து 14 எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த தேர்ட் ஸ்டெப் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அந்தன்னா ஃபஸ்ட்டு இசட்டோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணணும். ZN/P ஃபார்முலா யூஸ் பண்ணி இசட்டோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணணும். இசட்டோட வேல்யூ கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் இந்த கிராஃப் மூலிமா வந்து என்ன பண்ணணும்னா பேஜ் நம்பர் 7.41 இருக்க அந்த கிராஃப் மூலயமா நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் லூப்ரிகேட்டிங் ஆயில் வந்து சூஸ் பண்ணோம். அந்த ஸ்டாண்டர்ட் லூப்ரிகேட்டிங் ஆயிலுக்கு பேஸ்ட் ஆன் தி ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சருக்கு வந்து என்ன வி ஹவ் டு கால்குலேட் தி ஸ்டாண்டர்ட் இசட்டோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணோம். ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்றது வந்துன்னா அந்த லூப்ரிகண்ட்டோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லூப்ரிகேஷன் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லூப்ரிகேஷன் ஃபார்முலா வந்து என்னென்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.34 பேஜ் நம்பர் 7.34 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மியூ இஸ் ஈக்குவல் டு 33.25 டிவைட் பை 10^10 ZN/P இன்டூ D/C ப்ளஸ் K. ஸோ இசட்ன்றது வந்து நம்ம வந்து கால்குலேட்டட் அப்சல்யூட் விஸ்காசிட்டி, அதாவது ஸ்டாண்டர்ட் அப்சல்யூட் விஸ்காசிட்டி. என்னன்றது வந்து என்ன ஸ்பீடு, Pன்றது வந்து என்னென்னா கால்குலேட்டட் பீரிங் ப்ரெஷர், Dன்றது வந்துன்னா டயாமீட்டர், இந்த Cன்றது வந்து என்னென்னா
டயாமீட்டர் கிளியரன்ஸ், டயாமெட்ரல் கிளியரன்ஸ். இந்த கேன்றது வந்து என்னன்னா கான்ஸ்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கே வந்து பார்ப்போம். ஸோ இந்த கே வந்து எப்படி கால்குலேட் பண்ணால், ஸோ அதுக்கு இந்த கிராஃப் வந்து கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 7.34லே இந்த கிராஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எல்/டி ரேஷியோ வந்து நம்ம வந்து என்ன எடுத்திருக்கோம். ஸோ எல்/டி ரேஷியோ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து 2 எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ எல்/டி ரேஷியோ 2 எடுத்துருக்கோம்னா, ஸோ இந்த 2ல் வந்து எல்/டி ரேஷியோ இந்த 2ல் வந்து பார்க்குறோம். இது எங்கே கட் ஆகுதுன்னா இங்கே வந்து கட் ஆகுது. ஸோ அப்போ வந்தோன்னா 0.005க்கு முன்னாடி இருக்குது. ஸோ அப்போ இங்கே வந்து என்ன வரும்னா 0.0025. ஓகேவா? அதாவது எல்/டி ரேஷியோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்தோன்னா எல்/டி ரேஷியோ வந்து இது பண்ணியிருப்போம். ஃபார் அப்ளிகேஷன் பேஜ் நம்பர் 7.31ல் அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்ட்ரிஃபியூகல் பம்ப்னா 1 to 2 வேல்யூ வந்து இருக்குது. ஸோ நான் இப்போ வந்து எல்/டி ரேஷியோ வேல்யூ வந்து 2 எடுத்திருக்கேன் அப்படின்னா வந்துன்னா, ஸோ இங்கே பார்க்கும்போது வந்துன்னா எல்/டி ரேஷியோ 2 பார்க்கும்போது எங்கே வந்து கட் ஆகுதுன்னா 0.005க்கு முன்னாடி வந்து கட் ஆகுது. ஸோ அப்போ வந்துன்னா 0.0025 வேல்யூ வந்து எடுத்துக்கிறோம். இது வந்துன்னா கேயோட வேல்யூ கால்குலேட் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துன்னா சின்றது வந்துன்னா டயாமெட்ரல் கிளியரன்ஸ். ஸோ டயாமெட்ரல் கிளியரன்ஸ் அப்படின்றது எப்படி கால்குலேட் பண்ணால், டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.32 பார்க்குறோம். ஸோ டிப்பிக்கல் டயாமெட்ரல் கிளியரன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் மைக்ரான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து என்னன்னா மெட்டீரியல் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே வந்தோன்னா ஷாஃப்ட் டயாமீட்டர் இன் டர்ம்ஸ் ஆஃப் எம்எம்ல வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா P less than 35 kgf per centimeter square. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா P greater than kgf per centimeter square. நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரிக் மோட்டார் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் மிஷின் பர்பஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இப்போ வந்து பார்க்குறோம், நமக்கு வந்து இப்போ இப்போ பியோட வேல்யூ வந்து 50 kgf per centimeter ஸ்கொயராக இருக்குது. ஷாஃப்டோட டயாமீட்டர் வந்தோம்னா 100 mm இருக்குது. சரியா? ஸோ இப்போ பியோட வேல்யூ வந்து 50 kgf per centimeter ஸ்கொயராக இருக்குது. ஷாஃப்டோட டயாமீட்டர் வந்தோம்னா 100 mm இருக்குது. அப்போ டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 32 பார்க்குறோம். இப்போ பியோட வேல்யூ கிரேட்டர் தென் 35 kgf per centimeter இருக்கும். அப்போ இந்த இது ஸோ ஷாஃப்டோட டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 100 mm. ஸோ 100 mmன்றது வந்துன்னா இதெல்லாம் வந்து என்னன்னா ஸ்டாண்டர்ட் டயாமீட்டரோட வேல்யூஸ். ஸோ இந்த டயாமீட்டர் வேல்யூஸ் வந்து இதில் கிடையாது. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் டயாமீட்டரோட வேல்யூஸ், நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டயாமீட்டர் வேல்யூ வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ P கிரேட்டர் தென் 35 kgf per centimeter ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டயாமீட்டர் வேல்யூ வந்து 140. ஸோ அதில் இருக்க வேல்யூஸ் என்னன்னா 113 to 163. இந்த 160 இந்த வேல்யூஸ் பிட்வீனில் வந்து என்னன்னா நம்ம என்ன வேல்யூ வேணாலும் எடுத்துக்கலாம். 113 to 163 இந்த இன்பிட்வீன் வேல்யூஸில் என்ன வேல்யூஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ அதான் வந்துன்னா டயாமெட்ரல் கிளியரன்ஸ் 113 to 163 மைக்ரான்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன டயாமீட்டர் வந்துட்டு எம்எம்ல வந்து இருக்கும். கவனிங்க. ஸோ டயாமீட்டர் வந்து என்னென்னா டயாமீட்டர் வந்து என்னன்னா எம்எம்ல வந்து இருக்கும். இன்னொன்று வந்து என்னன்னா ஸோ சியோட வேல்யூ வந்துன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் மைக்ரான்ஸில் வந்து இருக்கும். சியோட வேல்யூ வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் மைக்ரான்ஸில் வந்து இருக்கும். ஸோ 1 மைக்ரான் இஸ் ஈக்குவல் டு 10⁻⁻6 மீட்டர். இந்த மீட்டராக இருக்கிறது வந்து என்னன்னா நம்ம வந்து சென்டிமீட்டராக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னன்னா நமக்கு வந்து மைக்ரானில் இருக்க வேல்யூ வந்து என்ன பண்ணணும்னா மீட்டராக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 4th ஸ்டெப் அப்படின்றது வந்து என்னன்னா பேஜ் நம்பர் 7.34ல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈக்குவேஷன் இருக்கும். பேஜ் நம்பர் 7.34ல் பார்த்தீங்கன்னா அந்த ஈக்குவேஷன் இருக்கும். μ is equal to 33.25 divided by 10⁻10 Z into N divided by P D by C plus K. Z அப்படின்றது வந்துன்னா ஸ்டாண்டர்ட் அப்சல்யூட் விஸ்காசிட்டி, என்னன்றது வந்து ஸ்பீடு, Pன்றது வந்துன்னா கால்குலேட்டட் ப்ரெஷர், Dன்றது வந்து டயாமீட்டர், Cன்றது வந்து என்னன்னா டயாமெட்ரல் கிளியரன்ஸ், கேன்றது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ. அது இந்த கிராஃப்லேருந்து எடுத்திருப்போம். ஸோ இப்போ இந்த எல்லா வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வந்து என்னன்னா மியூட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுவோம். சரியா? ஸோ இந்த சியோட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறோன்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.32லேருந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அதுக்கு வந்து என்னன்னா நமக்கு ஷாஃப்டோட டயாமீட்டர் தெரியணும். பியோட வேல்யூ வந்து தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து பியோட வேல்யூஸ் ஆர் எனி அப்ளிகேஷன்ஸ். ஸோ இந்த டேபிள் வந்துன்னா எனி அப்ளிகேஷன் பொறுத்து கூட நம்ம வந்து டயாமீட்டரல் கிளியரன்ஸ் வேல்யூ வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து கேயோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராஃப்லேருந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோம். இது என்னன்னா 4th ஸ்டெப்பு. ஸோ அடுத்த ஸ்டெப் என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஜென்ரேட்டட் வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.34 டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.34 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. Hg is equal to μ into W into V அப்படின்றது கொடுத்துருக்காங்க.
சரியா? hg is equal to mu into w into v. vன்றது வந்து வெலாசிட்டி, அதாவது பை டி என் பை 60 into 1000. ஸோ இந்த 5th ஸ்டெப்புக்கும் 6th ஸ்டெப்புக்கு மட்டும் என்னென்னா நம்ம வந்து யூனிட் கன்வர்ஷன் ரொம்ப கேர்ஃபுல்லாக இது பண்ணோம். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னென்னா லோடு, ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் லோடு வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் கேஜிஎஃப்ல யூஸ் பண்ணியிருப்போம். டி வந்து டயாமீட்டர் வந்து என்னென்னா நம்ம வந்து சென்டிமீட்டரில் யூஸ் பண்ணியிருப்போம். பட் இந்த 5th ஸ்டெப்புக்கு மட்டும் என்னென்னா நம்ம வந்து எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் நியூட்டன், மீட்டர் அண்ட் செகண்ட் அந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பை, டின்றது வந்து டயாமீட்டர் இன் டர்ம்ஸ் ஆஃப், டின்றது வந்து டயாமீட்டர் இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டரில் நம்ம வந்து யூஸ் பண்ணோம். ஸ்பீடு வந்து ஆர்பிஎம் அதே தான். ஸோ அப்போ நமக்கு வரக்கூடிய இது யூனிட் வந்து என்ன, மீட்டர் பெர் செகண்டில் வந்து வரும். அதே மாதிரி லோடோட வேல்யூ, ஸோ இங்கே ஹீட் ஜென்ரேட்டட் ஃபார்மில் வந்து என்னன்னா மியூ இன்ட்டு டபிள்யூ இன்ட்டு வி. இந்த மியூன்றது வந்து என்ன, டபிள்யூன்றது வந்து என்ன லோடு. ஸோ லோடு வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் நியூட்டனில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணோம். நமக்கு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு 4 ஸ்டெப்பில் வந்துன்னா கேஜிஎஃப்ல தான் யூஸ் பண்ணியிருப்போம். பட் இங்கே வந்து நம்ம லோடோட வேல்யூ வந்துன்னா நியூட்டனில் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ வந்துன்னா இங்கே வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது வந்து என்ன நியூட்டன், இங்கே வந்து என்னென்னா வெலாசிட்டி வந்து மீட்டர் பெர் செகண்ட். ஸோ நியூட்டன் மீட்டர் பெர் செகண்டுன்னு வரும். ஸோ நியூட்டன் மீட்டர் வந்து என்னன்னா ஜூல்ஸ் பெர் செகண்டுன்னு வரும். ஸோ நமக்கு வந்து டோட்டலாக வந்து என்ன வாட்டுன்னு வரும். ஸோ அப்போ ஹீட் ஜென்ரேட்டட் இன் டர்ம்ஸாக நமக்கு வந்து வாட் வந்து இதாகும். ஸோ ஓகே, ஸோ 5th ஸ்டெப் வந்துன்றது வந்துன்னா ஹீட் ஜென்ரேட்டட் வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ யூனிட் கன்வர்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். யூனிட் வந்து என்னன்னா லோடு வந்துன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் நியூட்டனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அதே மாதிரி வந்துன்னா டயாமீட்டர் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டரில் வந்து நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன, ஹீட் டிசிபேட்டட். ஸோ இந்த ஃபார்முலாவும் டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.34 வந்து இருக்கும். ஸோ டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.34 பார்த்தீங்கன்னா ஹீட் டிசிபேட்டட் இஸ் ஈக்குவல் டு டெல்டா டி ப்ளஸ் 18 தி ஹோல் ஸ்கொயர் எல் இன்டூ டி டிவைடட் பை கே. ஸோ இது வந்து டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.34 இந்த ஃபார்முலா வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா டி அப்படின்றது வந்து என்னன்னா T0 minus TA divided by 2. T0 அப்படின்றது வந்துன்னா ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர், அதாவது நார்மல் ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் 60 to 80 டிகிரி செல்சியஸ். கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் வேல்யூ வந்து யூஸ் பண்ணிக்கணும். கொடுக்கலன்னா இன் பிட்வீன் 60 to 80க்குள்ளே நம்ம வந்து இந்த வேல்யூ என்ன எடுத்துக்கலாம். TA அப்படின்றது வந்துன்னா அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர் ஆர் ரூம் டெம்பரேச்சர். ஸோ அது வந்து என்ன ரூம் டெம்பரேச்சர் 28 டிகிரி செல்சியஸ் ஆர் 30 டிகிரி செல்சியஸ் அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்னன்னா T0 minus TA divided by 2 இதை யூஸ் பண்ணி வந்தோம்னா டெல்டா டியோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுவோம். தென் எல்ன்றது வந்து லென்த் நம்ம வந்து கால்குலேட் பண்ணியிருப்போம் ஆல்ரெடி. டின்றது வந்துன்னா டயாமீட்டர். இந்த கேன்றது வந்துன்னா கான்ஸ்டன்ட் வேல்யூ, அதாவது ஹீட் டிசிபேஷன் கான்ஸ்டன்ட், அதோட வேல்யூ வந்துன்னா 0.434. இது வந்து டேட்டா புக்கில் வந்து இருக்காது, இது நீங்கள் தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஹீட் டிசிபேஷன் வேல்யூ வந்து என்னன்னா 0.434. இது வந்து டேட்டா புக்கில் இருக்காது, நீங்கள் தான் வந்து இது பண்ணணும். ஸோ இங்கே வந்தோன்னா யூனிட் கன்வர்ஷன் ரொம்ப முக்கியம். ஸோ எல்லோட வேல்யூ வந்தோன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டரில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். அதே மாதிரி டியோட வேல்யூ வந்தோன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டரில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, ஸோ அதை யூஸ் பண்ணி வந்தோம்னா ஹீட் டிசிபேட்டட் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம். ஹீட் டிசிபேட்டட் இன் டர்ம்ஸ் ஆஃப் வாட் வந்து நமக்கு வந்து கால்குலேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இவ்வளோ தான் வந்து ஸ்டெப்ஸ். ஸோ வந்து என்னென்னா இப்போ இன்கேஸ் ஹீட் ஜென்ரேட்டட் வந்து ஹீட் டிசிபேட்டடை விட வந்து அதிகமாக இருக்குது, அதாவது ஹீட் ஜென்ரேட்டட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, ஹீட் டிசிபேட்டட் விட அதிகமாக இருக்குது அப்படின்னா we should provide the artificial cooling arrangement. If heat generated is greater than the heat dissipated, there may be an excess heat in the bearing. அதாவது ஹீட் ஜென்ரேட்டட் அதிகமாக இருக்குன்னா நமக்கு வந்து பீரிங்கில் வந்து ரொம்ப அதிகமாக ஹீட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ வந்து என்ன ஆர்டிஃபிஷியல் கூலிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணோம் ஃபார் ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங். ஸோ இந்த லைன் வந்து நீங்கள் வந்து எழுதணும். ஸோ அதாவது ஹீட் ஜென்ரேட்டடும் ஹீட் டிசிபேட்டடும் நம்ம வந்து பார்க்குறோம். ஹீட் ஜென்ரேட்டட் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் கூலிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஃபார் ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங். ஸோ இதான் வந்து என்ன டிசைன் ஆஃப் ஜர்னல் பேரிங்கோட ஸ்டெப்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்ன ஜர்னல் டைமென்ஷன்ஸ் வந்து இது பண்ணோம். இப்போ அதில் வந்து என்னன்னா எல்பைடி ரேஷியோ வந்து பார்க்கணும். ஸோ எல்பைடி என்ன அப்ளிகேஷனோ அந்த அப்ளிகேஷனுக்கு எல்பைடி ரேஷியோ பார்க்கணும். அதிலிருந்து டயாமீட்டர் கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து எல்லோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ப்ரெஷர் வந்து என்னென்னா ப்ரெஷர் கால்குலேட் பண்ணணும் W/L/D. ஸோ Wன்றது வந்து லோடு, Lன்றது வந்து லென்த்து, Dன்றது வந்துன்னா டயாமீட்டர். ஸோ இந்த ஃபார்முலா வந்து டேட்டா புக்கில் வந்து இருக்காது, ஸோ நீங்கள் தான் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்துன்னா ஸோ நம்ம கால்குலேட் பண்ண ப்ரெஷர் வேல்யூ வந்துன்னா அலோவபிள் பியரிங் ப்ரெஷரோட கம்மியாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணணும். ஸோ அப்படி கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து என்னன்னா டிசைன் இஸ் சேஃப். கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா வந்துன்னா டிசைன் இஸ் சேஃப். அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன எல்பைடி ரேஷியோ வந்து சேஞ்ச் பண்ணணும்.
ஓகே. இன்னொன்று என்னன்னா லோடு வந்து நம்ம நியூட்டனில் கொடுத்துருந்தாங்க, அதை வந்து கேஜிஎஃப்ல தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னன்னா செலெக்ஷன் ஆஃப் லூப்ரிகேட்டிங் ஆயில். ஸோ அது வந்து என்னன்னா ZN/P ஃபார்முலா யூஸ் பண்ணி இசட்டோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணணும். இசட் அப்படின்றது வந்து என்னன்னா அப்சல்யூட் விஸ்காசிட்டி. ஸோ அடுத்து வந்து என்னன்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.41 யூஸ் பண்ணி நம்ம வந்து என்னன்னா ஸ்டாண்டர்ட் லூப்ரிகேட்டிங் ஆயில் வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த கிராஃபில் வந்து என்னன்னா எக்ஸ் ஆக்சிஸில் வந்து நமக்கு வந்து டெம்பரேச்சர் கொடுத்துருப்பாங்க, ஒய் ஆக்சிஸில் அப்சல்யூட் விஸ்காசிட்டி கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு என்ன ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சரோ என்ன இசட்டோட வேல்யூ இங்கே கண்டுபிடிச்சிருப்போம், அந்த இசட்டோட வேல்யூக்கு வந்து என்னன்னா நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் லூப்ரிகேட்டிங் ஆயில் வந்து செலக்ட் பண்ணோம். அந்த ஸ்டாண்டர்ட் லூப்ரிகேட்டிங் ஆயிலுக்கு வந்து என்ன வி ஹேவ் டு செலக்ட் தி ஸ்டாண்டர்ட் இசட்டோட வேல்யூ வந்து செலக்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து என்ன கால்குலேஷன் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லூப்ரிகேஷன். ஸோ அதனா இந்த ஃபார்முலா இருந்ததுன்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.34 இருக்கும். ஸோ இது வந்து என்னன்னா இசட்டோட வேல்யூ தெரியும், என்னன்றது ஸ்பீடு, பின்றது ப்ரெஷர், டின்றது வந்து டயமீட்டர், சின்றது வந்து டயமீட்டரல் கிளியரன்ஸ், கேன்றது வந்து அந்த கிராஃப்லேருந்து இது பண்ணணும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு கேவோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணோம் பேஸ்ட் ஆன் தி L/D ரேஷியோ. ஸோ டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.34 யூஸ் பண்ணி L/D ரேஷியோவுக்கு கேவோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணோம். தென் டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.32 நம்ம வந்து என்ன பண்ணோம்னா சியோட வேல்யூ வந்து யூஸ் பண்ணணும். அதாவது டயமீட்டரல் கிளியரன்ஸ் வேல்யூ வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ டயமீட்டரல் கிளியரன்ஸ் வந்து என்ன இன் டர்ம்ஸ் ஆஃப் மைக்ரான்ஸில் இருக்கும், அதை வந்து என்ன மீட்டர் கன்வெர்ட் பண்ணணும். தென் யூ ஹேவ் டு கன்வெர்ட் இன்டு சென்டிமீட்டர். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துன்னா ஹீட் ஜென்ரேட்டட் ஃபார்முலா வந்துன்னா மியூ இன்ட்டு W இன்ட்டு V. ஸோ வின்றது வந்துன்னா πdN/60. டின்றது வந்துன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டரில் சப்ஸ்டிட் பண்ணும், ஸ்பீடு நமக்கு தெரியும். ஸோ அடுத்து வந்தோம்னா இங்கே டபிள்யூட வேல்யூன்றது லோடு, அதை வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் நியூட்டனில் வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். நெக்ஸ்ட் என்னன்னா ஹீட் டிசிபேட்டட் வந்து பார்க்குறோம். ஸோ ஹீட் டிசிபேட்டட்க்கு வந்து டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.34 வந்து ஃபார்முலா இருக்கும். delta T plus 18 the whole square L into D divided by K. delta T என்றது T0 minus TA divided by 2. T0 என்றது வந்து ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர், T என்றது வந்து அட்மாஸ்பிரிக் டெம்பரேச்சர். ஸோ வந்து என்னன்னா K என்றது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ, அதோட வேல்யூ வந்து 0.434. இது வந்து டேட்டா புக்கில் வந்து இருக்காது. ஸோ L வந்து என்னன்னா மீட்டரில் சப்ஸ்டிட் பண்ணணும், Dன்றது வந்து என்ன டயமீட்டர் நமக்கு வந்து மீட்டரில் சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ ஹீட் ஜென்ரேட்டட் அண்ட் ஹீட் டிசிபேட்டட் இது ரெண்டு மட்டும் யூனிட் கன்வர்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம வந்து என்ன யூனிட் வந்து நியூட்டன், மீட்டர், அந்த யூனிட்ஸில் தான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணோம். ஸோ இன்கேஸ் ஹீட் ஜென்ரேட்டட் நமக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த லைன் வந்து நம்ம வந்து எழுதணும். ஆர்டிஃபிஷியல் கூலிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்றது இந்த லைனும் நம்ம வந்து எழுதணும். ஓகே. ஸோ இதோட வந்து என்ன இன்னைக்கு இது வந்து முடிஞ்சது. ஸோ அடுத்த இதில் வந்து என்ன இதோட ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம்.